எல்லோருக்குமே வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்மளுடைய பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிவன் மலையில ஒரு சிறப்பு வழிபாடா இருக்கிறது தான் உத்தரவு பெட்டி. இந்த உத்தரவு பெட்டியில பார்த்தீங்களா, திடீர்னு நேற்று சிவன் மலை உத்தரவு பெட்டியில பொருளானது மாற்றப்பட்டிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி இது பார்த்தீங்களா, எந்த கோவிலுமே இல்லாத ஒரு சிறப்பு, ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த வழிபாட்டு முறை தான் இந்த முறை. மேலுமே முருகப்பெருமான் பக்தர்களோட கனவுல தோன்றி ஒரு பொருளை குறிப்பிட்டு அதை இந்த பெட்டியில வைத்து பூஜிக்கும்படி சொல்வாங்க. அந்த பொருள் சமூகத்தில் பார்த்தீங்களா ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, முன்னதாகவே உணர்த்துவது தன்மையானது இந்த முருகன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளால் கண்டிப்பாக நாட்டில் நடக்கக்கூடிய முன்னாடியே நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலுமே உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தான் இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இந்த வழிபாட்டில் நம்ம திடீர்னு பொருள் மாற்றிருக்காங்க. இது என்ன பொருள் வைத்திருக்காங்க, மேலுமே இதனால் எப்படிப்பட்ட ஒரு தாக்கம்லாம் நமக்கு ஏற்பட போகிறது, இதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் மஞ்சள் பிள்ளையார் எலுமிச்சை இது எதை உணர்த்துகிறது, இதனால் நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கலாம் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். மேலுமே இந்த பொருளானது 10/3/2026 அன்று இந்த பொருள் மாற்றப்பட்டிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இருக்கக்கூடிய சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலை பாக்கு, அருகம்புல், எலுமிச்சம்பழம் இது எல்லாத்தையுமே வைத்து வழிபட பக்தர்களுக்கு உத்தரவு வந்தது. அடுத்து ஏற்கனவே இந்த பொருள் எடுக்கப்பட்டு மேற்கொண்ட பொருட்கள் எல்லாமே வைக்கப்பட்டிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டவன் உத்தரவு அப்படிங்கிற பெயரில் வினோத வழிபாடானது நடைபெற்று வருது. இந்த மலைக்கோவிலில் எந்த கோவிலுமே இல்லாத ஒரு சிறப்பு அம்சமாக இந்த கோவிலில் ஆண்டவன் உத்தரவு அப்படிங்கிற பெயரில் ஏதாவது ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்யும் வழக்கமானது பின்பற்றப்படுவாங்க. அது பக்தர்களோட கனவுல முருகனே இந்த பொருளை குறிப்பிட்டு வைத்து வழிபட வேணும் அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்டுட்டு சிவன்மலைக்கு பக்தர்கள் பூசாரிக்கிட்ட சொல்லுவாங்க. அப்போது பூசாரி அந்த பக்தர்கள் சொல்வது உண்மையா அல்லது பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு பூ போட்டு பார்ப்பாரு. ஒருவேளை உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே வைக்கப்பட்டு வழிபட்டு வந்த பொருளை இந்த கண்ணாடி பேழையில் இருந்து எடுத்துவிட்டு பக்தர்கள் சொல்லக்கூடிய அந்த புதிய பொருளை வைப்பாங்க. இதனால தான் இது ஆண்டவன் உத்தரவு அப்படின்னு வழங்கப்படுது. அதே வகையில் தான் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் கடல் நீரை வைத்து பூஜிக்குமாறு முருகன் பக்தர் கனவுகளோட சொன்னதை அடுத்து அதை வைத்து கோவில் நிர்வாகமானது பூஜை செஞ்சு வந்தது. இந்த நிலையில் 4 மாதங்கள் கழித்து வேறு பக்தர்களோட கனவுல வந்த முருகன் உத்தரவு பெட்டியில் மஞ்சள் பிள்ளையார் மற்றும் வெற்றிலை பாக்கு, அருகம்புல், எலுமிச்சம்பழம் இது எல்லாத்தையுமே வைத்து வழிபட உத்தரவு வந்திருக்கு. அதன்படி கண்ணாடி பெட்டியில் மேற்கொண்ட பொருட்கள் எல்லாமே வைக்கப்பட்டிருக்காங்க. இது எதை உணர்த்துகிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மஞ்சள் பிள்ளையார் மங்களம் மற்றும் புதிய தொடக்கங்களோட ஒரு குறியீடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விநாயக பெருமானின் அருளால் நாட்டில் தடைகள் அகன்று சுபிட்சம் நிலவும் அப்படிங்கிறத இதை உணர்த்துகிறது. இது ஆன்மீக விழிப்புணர்வையும் மக்கள் மத்தியில் பக்தி அதிகரிப்பதையும் குறிக்கிறது. அதே மாதிரி வெற்றிலை பாக்கு பாரம்பரிய ஒரு மங்கள நிகழ்ச்சிகளின் அடையாளமாக இது இருக்குது. சமூகத்தில் திருமணங்கள் போன்ற சுபகாரியங்கள் அதிகம் நடக்கும் அப்படிங்கிறத குறிக்கும். மேலுமே வெற்றிலை வாயுவை உணர்த்துவதனால காலநிலை மாற்றங்கள் அல்லது காற்று தொடர்பான நிகழ்வுகளையும் இது சுட்டி காட்டலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலுமே அருகம்புல் நோய் எதிர்ப்பு மற்றும் ஆரோக்கியத்தோட ஒரு சின்னமாக இருக்குது. உத்தரவு பெட்டியில் இது காணப்பட்டாலே மக்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி இது நாட்டில் பிணிகள் நீங்கி நலம் பெறுவாங்க அப்படிங்கிறதையும் விவசாயம் செழிப்பதையும் குறிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பொதுவாகவே இது ஆன்மீக ரீதியாகவும் எலுமிச்சம்பழம் திருஷ்டி கழிப்பதற்கும் தீய சக்திகள் நீக்குவதற்கும்
நீக்குவதற்கும் பயன்படுத்தப்படும். இது உத்தரவில் வந்ததுனால நாட்டில் குழப்பங்கள், தீய எண்ணங்கள் அனைத்துமே நீங்கி தெளிவான ஒரு நிலையானது பிறக்கும். அதே மாதிரி அதிகாரம் அல்லது அரசு ரீதியான மாற்றங்கள் எல்லாமே இது குறிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி இந்த 4 பொருட்களும் உத்தரவு பெட்டியில் ஒன்றாக வரும்போது நாட்டில் நிச்சயமாக மங்களம் பெருகும், நோய்கள் அனைத்துமே அகலும் அப்படின்னு தெரிவிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நோய்களும் அகலும், மக்கள் மத்தியில் தர்மம் தலைக்கும் என நேர்மையாக உணர்த்தப்படுவது ஒரு முக்கியமான விஷயமாகவும் இருக்குது. இந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் மஞ்சள் பிள்ளையார் எலுமிச்சையானது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடத்தையுமே பெற்றிருக்கு. அதே மாதிரி இந்த சிவன்மலை முருகன் கோவிலை தெரியாதவங்க இருக்கவே முடியாதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த கோவிலானது இந்த முருகன் கோவில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் முருகப்பெருமானால் சொல்லப்படுவது அப்படிங்கிறதுனால இதில் என்ன பொருட்கள் வைக்கப்படுகிறது, அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதில் அனைவருக்குமே ஆர்வம் அதிகமாக தான் இருக்கும். அப்படி அனைவரோட ஆர்வத்தையும் தூண்டும் வகையில் நேற்று பார்த்திங்களா சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு பிறகு புதிய பொருளானது மாட்டப்பட்டிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான முருகன் கோவில்களில் ஒன்று தான் இந்த திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சாமி. வேறு எந்த கோவிலுமே இல்லாத வகையில் இங்கே இருக்கக்கூடிய ஆண்டவர் உத்தரவு தாங்க. மேலுமே இது காரணமூர்த்தி அப்படிங்கிற பெயருமே இருக்குது. இந்த கோவிலோட தனிச்சிறப்பே பக்தர்களோட கனவுல சென்று சுப்பிரமணிய சாமி சொல்லக்கூடிய பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவது பல 100 ஆண்டுகளாகவே இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழக்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த கடந்த ஆண்டு பார்த்திங்களா அக்டோபர் 4ஆம் தேதி முதல் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் கடனில் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் உண்டார்பட்டியைச் சேர்ந்த ராம்குமார் அப்படிங்கிற ஒரு பக்தரோட கனவுல வந்த உத்தரவின் அடிப்படையில் நேற்று முதல் மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலைப்பாக்கு, அருகம்புல், எலுமிச்சம்பழம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் இந்த பொருட்களுக்கு என்ன அர்த்தம், இவை எல்லாமே எதை உணர்த்துகிறது, இதனால் என்ன மாதிரியான தாக்கம் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிற ஆர்வம் பக்தர்களிடையே அதிகரித்து வந்திருக்கு. இது குறித்து சிவாச்சாரியர்களிடம் கேட்டபோது ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் தற்போது வைக்கும்படி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப மங்களகரமானது. இதனால் நாட்டில் சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. நாட்டில் ஆன்மீக பற்று மக்களிடையே அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பொதுவாகவே மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வழிபட்டாலே சுபகாரிய தடைகள் அனைத்துமே நீங்கும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு நம்பிக்கை. அதே போல தான் அருகம்புல்லுமே முழு முதற் கடவுளான விநாயக பெருமாளுடன் தொடர்புடையது. விநாயகருக்கு அருகம்புல் படைத்து வழிபட்டாலே எப்படிப்பட்ட துன்பமும் தீரும், வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்குது. அதே போல தான் வெற்றிலை பாக்கு அப்படிங்கிறது ரொம்ப மங்களகரமான ஒரு பொருள். எலுமிச்சம்பழத்தை ஆன்மீகத்தின் தெய்வீக பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அனைத்து தெய்வங்களுக்கும் படைத்து வழிபட ஏற்ற ஒரு பழம். குறிப்பாகவே பெண் தெய்வங்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலை அணிவிப்பதும், துர்க்கைக்கு ராகு காலத்தில் எலுமிச்சை பழம் தீபம் ஏற்றுவதும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடாக இருக்குது. துர்க்கை, காலபைரவர், காளி உள்ளிட்ட உக்கிர தெய்வங்களுக்கு எலுமிச்சை படித்து வழிபடும் பழக்கமானது இன்றுமே இருக்குது. இதே தெய்வீக சக்தியை எளிதில் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக சொல்லப்படுது. இந்த 5 பொருளுமே ஆன்மீகம் மற்றும் மங்களகரமான நிகழ்வுகளுடன் தொடர்புடையது அப்படிங்கிறதுனால ஆன்மீக சார்ந்த மங்கள நிகழ்வுகளான கோவில் உற்சவங்கள், திருவிழாக்கள், கும்பாபிஷேகம் போன்ற தெய்வீக காரியங்கள் நாட்டில் அதிகம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்களா இப்போ நாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா திருமண தடை தான். இந்த சிவன்மலையில் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டக்கூடிய இந்த வெற்றிலை பாக்கு இதெல்லாம் மங்களத்தை குறிக்கும் ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வாக இருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த தெய்வீக காரியங்கள் நாட்டில் அதிகம் நடப்பதற்கான வாய்ப்புமே இருக்குது. என்ன நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த சிவன்மலை முருகன் கோவிலுக்கு நீங்கள் சென்றிருக்கீங்களா, அந்த உத்தரவு பெட்டியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சிவன்மலை முருகன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா
கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் மஞ்சள் பிள்ளையார் எலுமிச்சை இதனால் நாட்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களோட கருத்து நீங்கள் என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே போல் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே நாங்கள் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். மேலுமே நீங்கள் சிவன்மலை முருகன் கோவிலுக்கு முருகன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சிவன்மலை முருகனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். மறக்காமல் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சிவன்மலை முருகன் உத்தரவால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே அனைவருக்குமே யோகமாக அமைய நாங்களுமே இந்த சிவன்மலை முருகன் கோவிலை நாங்கள் வழிபடுறோம். நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.